எதிர்கால சமூகம் பயன்பெறும் வகையில் விதைப்பந்தை வீசுங்கள் என்று நடிகர் சத்யராஜ் பேசிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. சாணம், செம்மண் ஆகியவற்றில் விதையை வைத்து பொதுமக்கள் தாங்கள் வெளியூர்களுக்கு செல்லும் போது வீசினால் மழைக்காலங்களில் அவை வளர்ந்து வனமாகும் என அவர் கூறியுள்ளார். விதைப்பந்து குறித்து நடிகர் சத்யராஜ் கூறிய காட்சிகளை இப்போது பார்க்கலாம். விழித்தெழு அறக்கட்டளை விதைப்பந்துன்னு ஒன்று செஞ்சிருக்காங்க. இது ரொம்ப அருமையான விஷயமா இருக்கு. அவங்க சொன்னப்போ எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இதுல சாணம், செம்மண், விதைகள், அதாவது புளியங்கொட்டை விதை, வேப்பங்கொட்டை விதை, இதை மாதிரி பலவிதமான மரங்களுடைய விதைகள் இதுக்குள்ள இருக்கு. இதை நீங்க ஒரு ஒரு நெடுஞ்சாலையில போயிட்டு இருக்கல, இதை சாலை ஓரங்களில் நீங்க வீசிடலாம். இல்லை, நீ எல்லாருமே நகரத்தில் வசிச்சாலும் கூட பூர்வீகம் நிச்சயமா கிராமமாக தான் இருக்கும். எல்லாருமே இங்கே பிழைக்க வந்தவங்க தான். நீங்க ஏதாவது ஒரு பண்டிகைக்கோ விடுமுறைக்கோ நீங்க கிராமத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி விதைப்பந்துகளை செஞ்சு நீங்க நிலங்களில் வீசினா இது காலப்போக்கில் மழை வரும்போது இது கரைஞ்சு உள்ள சாணம் இருக்கு இல்லைங்களா, அதனால அதுவே ஒரு எருதான். அதனால இந்த மரங்கள் வளர ஆரம்பிக்கும். இது எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய நன்மை. அதாவது நம்ம சில சேவைகள் யாருமே ஒரு சராசரி மக்கள் செலவு செஞ்சு ஒரு சமூக சேவை செய்யறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பொருளாதார சூழல் காரணம் இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் இந்த கண்தானம் மாதிரி. இது ஒரு விதை தானம், விதை பந்து. இந்த பந்தை நீங்க உபயோகப்படுத்துறது மூலமா எதிர்காலத்தில் ஒரு 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு நாடு செழிப்பா இருக்கிறதுக்கு நம்மளும் ஒரு காரணமா இருந்தா அப்படிங்கிற ஒரு மன திருப்தி நம்மளுக்கு இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நம்மளுக்கு கொடுக்கும்.